அப்புறம் காங்கிரஸை பார்த்து சொல்கிறாப்புல, உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? திமுகவோட சேர்ந்து கூட்டணி வச்சு 5 சீட்டு எம்எல்ஏ ஜெயிச்சிங்க. இப்போ தேர்தலுக்கு பின்னாடி தாவேக்கால போய் சேர்ந்துட்டீங்க. உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை இருந்துச்சுன்னா அந்த 5 பேர் ராஜினாமா பண்ணிட்டு அப்புறமேட்டு தாவேக்கால போய் சேர்ந்துருக்கணும். அதில் அந்த திமுக ஓட்டு இருக்குதுல 5 சீட்டுல அப்படின்னு சொல்லி சொல்றியே, அந்த வியாக்கியான மசரெல்லாம் இருக்கட்டும். உன் தொம்பி, புது தொம்பி உதயநிதி இருக்காரே, அவங்க ஜெயிச்சு வச்சிருக்காங்களே 59 சீட்டு. அதுல காங்கிரஸ் ஓட்டு, விசிகா ஓட்டு, ஐயுஎம்எல் ஓட்டு, 2 இடதுசாரிகள் ஓட்டு, 23 கட்சியவும் ஒன்று சேர்ந்து வச்சுக்கிட்டு தான் அவர் அந்த 59 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. எங்க அண்ணே மாதிரி ஒத்தாலா நின்று, எங்க தலைவர் மாதிரி ஒத்தாலா நின்று ஜெயிக்கல. 59 சீட்டுமே 23 கட்சியோட துணையோட தான். அப்போ அவங்கள முதல்ல ராஜினாமா பண்ண சொல்லு. பண்ண சொல்லு. அவங்க காங்கிரஸ் ஓட்டு இதுல இருக்கு, விசிகா ஓட்டு இதுல இருக்கு, நான் மான உள்ளவே, நான் ரோசம் உள்ளவே அப்படின்னு சொல்லிட்டு உன் புது தொம்பியை முதல்ல அந்த புது ஆளுகளை பூரா ராஜினாமா பண்ண சொல்லு. காங்கிரஸ் அந்த 5 எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ணிட்டு வந்து நிற்பாங்க. அந்த தில்லு இருக்கா? உங்க உதயநிதி தொம்பிக்கு அந்த தில்லு இருக்கா? அப்புறம் இந்த மானம், வெக்கம், ரோசம் இதெல்லாம் பத்தி யார் பேசுறது? நம்ம சீமானேங்களா? நம்ம சீமானே வந்து மானரோசத்தை பத்தி எல்லாம் பேசுற. மானரோசம்லாம் இருந்துச்சுன்னா நீ எல்லாம் என்னைக்கோ தொங்கி இருக்கணும். நீ எல்லாம் மானத்தை பத்தி பேசுறியே. அட மானத்துக்கு வந்த அவமானமே. வலசரவாக்கத்துல நம்ம விஜயலட்சுமி அக்கா கொடுத்த கேஸுக்கு உங்களை விசாரிக்க, கைது கூட இல்லை, விசாரிக்க வாங்கன்னு சம்மன் ஒட்டிட்டு போனாங்க. அதுக்கு அன்பு சொந்தங்களே, அண்ணனை வலசரவாக்கத்துக்கு விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க. அனைவரும் திரண்டு வந்து எனக்கு ஆதரவு தாருங்கள் சொல்லிட்டு, இதுல அந்த வீரப்பெண் பொண்ணு வேற வந்து அன்னைக்கு ஒரு சீனை போட்டுச்சு. இப்படி ஒரு பொம்பளை கேஸுக்கு அம்புட்டு பேரை துணைக்கி கூப்பிட்ட நீங்க எல்லாம் வந்து மானத்தை பத்தி, ஈரத்தை பத்தி பேசுற இந்த ஈர வெங்காயம். அதுக்கப்புறம் இப்ப ஏண்டா சாமி இந்த ஒரு 10 நாளா இல்லாம இன்னைக்கு வந்து இந்த சாமியாட்டம் ஆடுறியே அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்பதான் தெரியுது. அந்த ராதாகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன், திருச்செந்தூர் ராதாகிருஷ்ணன் வந்து போட்டாரே செயின், அதுக்கு இந்த கத்து எவ்வளோ பேரம் பேசியிருக்கீங்க? அன்னைக்கு முத்து இங்கே இறந்ததுக்கு முக ஸ்டாலின் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு பேரம் பேசி தாவேக்காவை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பேரம் பேசின மாதிரி இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் வந்தாரே, என்ன பேரம் பேசியிருக்கீங்க? எந்த பேரம் பேசி அந்த எந்த இதுல முடிச்சிருக்கீங்க? அவர் வந்துட்டு போனதுல இருந்து காங்கிரஸை போட்டு கடிச்சுக்கிட்டு இருக்கியே, எவ்வளோ பேரம் பேசியிருக்கனே, எவ்வளோ பேரம் பேசியிருக்க? இந்த மாதிரி நாய்களை பேசுனா அப்படியே டென்ஷன் ஏறுது மக்களே. சாரி, வணக்கம்.